கோர்வையாக கேள்வி கேட்க தெரில. ஆனால் நீங்கள் வந்து உள்வாங்கிக்கங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு. இப்போது நான் வந்து 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை. ஆனால் இருந்தாலும் இந்த கடவுள் கோட்பாடு ஏகத்துவம் இருக்கு இல்லையா, அதை சார்ந்து மையமாக வச்சு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னென்னா அந்த ஏகத்துவம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. ஆன்மா வந்து ஒரே ஒன்று தான், அது கடவுளும் மனிதர். இங்கே ட்ரில்லியன் கணக்கான உயிர்கள் இருந்தாலும் ஒரே ஆன்மா தான் இருக்குது, ஒரே கடவுள் தான் இருக்கார். மனிதரும் விலங்குகள் எல்லாமே சேர்ந்து ஒரே ஆன்மாவாக இயங்குது. அது மாதிரி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து அந்த ஏகத்துவம் இருக்கு இல்லையா, நான் வந்து வைஷ்ணவ மரபுப்படி வெங்கடேச பெருமாள் இருக்கார் இல்லையா, அவருடைய தான் இந்து மரபுப்படி நம்பிக்கை அதிகமாக இருக்குது எனக்கு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரில்லியன் கணக்கான கடவுள்கள் இருக்காங்க, அந்த மாதிரி நம்பிக்கையை நம்புகிறேன். ஆனால் ஏகம் அதை நான் நம்புகிறேன். 2 பேரில் அட் எ டைமில் ஒரே டைமில் நம்புகிறேன். எப்படின்னு கேட்டால், உதாரணத்துக்கு இந்த லைட் சொல்லுவாங்க. லைட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது, அது பார்ட்டிக்கலாகவும் இயங்குது, அது வேவ்ஸாகவும் இருக்குது. ஆனால் அது ஒன்று தானே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதேமாதிரி கடவுள் வந்து ஒருத்தர் தான், அவர் ஒரே இடத்துல இருக்கார், பல்வேறு இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சயின்ஸ் பிரகாரம் அப்படி நம்பிக்கை தோணுது எனக்கு. அப்போ அந்த ஏகத்துவம் வந்து ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டா இல்லை பலன்னு சொல்கிறது தானே தெரியல. இது ஒன்று. 2வது வந்து நிறைய இடங்களில் நான் போகும்போது ஏசப்பா கோயிலுக்கு இந்துவாக இருந்துக்கின்னு ஏசப்பா கோயிலுக்கு உள்ளே போவேன். அதேமாரி மற்ற கோயிலுக்கு போவேன். ஆனால் இந்து கோயிலில் சில கோயிலில் போக முடியாது. ஆனால் இதில் எப்படி போகிறதுன்னு தெரியல. வழிபாட்டு தலத்துக்காக போயிட்டு சும்மா அவங்க கூட நட்பாக போயிட்டு அது தெரியல. ஆனால் நான் மெயினாக இந்த 2வது கேள்வியோட முதல் கேள்வி தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது தருது. நான் திண்டிவனத்துலேருந்து வந்திருக்கானு. நான் வந்து உங்கள் நிகழ்ச்சி பார்க்கறதுக்காக தான் நான் அங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் வந்தேன். நன்றி. நன்றி. உங்கள் பேர்? சக்தி. சக்தி 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 என்ன ஒரு அறிவார்ந்த ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. 2-3 கேள்விகளை உள்ளே வச்சுட்டாங்க. எல்லாரும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்ட மாதிரி அதுக்குரிய ஆன்சரை நம்ம பார்த்துடலாம். முதல்ல என்ன கேட்குறாங்கன்னா, ஒன்று தான் ஆனால் பலவும் தான் அப்படிங்கிறாங்க. இறைவன் ஒருவன் என்ற கோட்பாடை நான் நம்புகிறேன். அந்த ஒருவன் தான் பல வடிவங்கள் பெற்றிருக்கிறான் என்று நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏகன் என்கிற சொல்லே ஒன்று தான், ஒன்றுக்கு மேற்பட்டது இல்லை. ஒன்று ஒன்றாக மட்டுமே இருக்கிறது, ஒன்று 2ஆக 3ஆக பரிமாணம் பெறுவதே இல்லை. இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைப்படி இந்த இறை கோட்பாட்டில் ஒருவன் என்கிற இந்த பண்பில் எந்த சமரசமும் இல்லாமல் இறை கோட்பாட்டை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். டவுட்டுக்கு வேலையே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள்லாம் வருமோ எல்லா சந்தேகங்களையும் அது நிவர்த்தி பண்ணிடும். நீங்கள் எல்லா சந்தேகமும் நிவர்த்தி அடைஞ்சீங்களா, அல்லது உங்களுக்கு சொல்லப்பட்ட சில உதாரணங்களை வைத்து உங்களை சமாதானப்படுத்தி கொண்டீர்களா அப்படின்னு நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், உங்களுக்கு சொல்லப்பட்ட சில உதாரணங்களை வச்சு உங்களுக்கு நீங்கள் சமாதானம் பண்ணிக்கிட்டீங்க. எல்லா உதாரணங்கள் எல்லாமே எல்லா இடத்திலும் பொருந்திராது, எல்லா இடத்துக்கும் ஆதாரமாய். உதாரணங்கள் எல்லாம் ஆதாரங்கள் இல்லை. ஆதாரங்கள் வேறு, உதாரணங்கள் வேறு. உதாரணம் என்பது புரிய வைப்பதற்கு, புரிய வைக்கிறதுக்கு சொன்னதுக்காக வேண்டி புரிய வைக்கிறது எப்படியோ அப்படித்தான் அந்த விஷயமும் நீங்கள் 100% நம்பிடக்கூடாது. நிலவை போல அப்படின்னு ஒரு பெண்ணை வர்ணித்த உடனே நிலவு மாதிரி தான், நைட்டு தான் வருவா போல இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? நிலவை போல அப்படின்னு சொன்ன உடனே ஆள் நல்ல பெருசாக ரவுண்டாக இருப்பா போல இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? நிலவை போல அப்படின்னு சொன்னதுக்காக வேண்டி நிலவு மாதிரி தான். அந்த அது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சின்ன விஷயத்தை நாம் புரிஞ்சதிலிருந்து புரியாத ஒன்றை புரிய வைப்பதற்காக சொல்லப்படுகிற உதாரணம். சில நேரங்களில் உதாரணம் பொருத்தமாக இருக்கலாம், பல நேரங்களில் உதாரணம் பொருத்தமற்றதாக இருக்கலாம். ஆனால் உண்மையை தேடி அலைகிறவர்களுக்கு உதாரணம் போதுமானதில்லை, ஆதாரங்கள் தேவையானது. ஆதாரங்கள் என்ன இருக்கு? நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட, இப்ப நான் சொன்னதெல்லாம் முதல்ல சொன்ன ஒரு சின்ன லிஸ்ட் போட்டேன். ஆதாரம், சான்று. என்ன சான்று? உதாரணம் இல்லாது, அது சான்று. உலகம் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களால் இயக்கப்படுகிறது என்றால் 2 பேர் சேர்ந்து 2 வகையிலே தான் சிந்திப்பார்கள். மனிதனே 2 மனிதன் 2 வகையில் சிந்திப்பான் என்றால் எந்த கட்டுப்பாடு? நம்ம கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவர்கள். நம்மளை ஒருத்தன் படைச்சிருக்கான் நம்ம நம்புகிறோம், நம்ம எல்லாத்தையும் ஒருத்தன் தான் படைச்சிருக்கான் நம்புகிறோம், அவனுடைய ஆற்றலுக்கு கீழே தான் நமக்கு ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கு நம்புகிறோம். அப்படி குறைவாக ஆற்றல் வழங்கப்பட்டிருக்கிற மனிதனே 2 மனிதன் இருந்தால் 2 வகையில் சிந்திப்பான் என்றால் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத, எல்லா ஆற்றலும் பொருந்திய, எல்லா முடிவெடுக்கிற அதிகாரம் படைத்த 2 கடவுளர்கள் இருந்தால் 2 வகையிலே சிந்திப்பார்களா மாட்டார்களா? 2 கடவுள் இருந்தால் 2 மனுஷன் இருந்தாலே 2 சிந்தனை. 2 சிந்தனை வரலாட்டி 2 பேரும் சிந்திக்கலன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் சிந்திக்கிறான், இன்னொருத்தன் அவன் சிந்திச்சதை கட்டுப்பட்டுனான்னு அர்த்தம். அவர் 2 மனுஷன் இருந்தாலே 2 கருத்து வருகிறது என்றால் 2 கடவுளர் இருந்தால் 2 கருத்து வருமா வராதா? வந்தே தீரும். எந்த ஒன்றிலையும் வரும். இன்னைக்கு இப்போ 1000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமி சூரியனை அப்படியே சுற்றி கொண்டிருக்கிற அப்படிங்கிறோம். இதே கருத்துக்கு இன்னொரு கடவுளும் கட்டுப்பட வேண்டிய தேவை என்ன வந்துச்சு?
ஏன் 1991 2 கிலோமீட்டர் ஸ்பீடை கம்மி பண்ணு, வரணும், வந்தால் தான் அவர் கடவுள். வரவே இல்லாட்டி அப்போ அவர் பெரிய கடவுள், இவர் சின்ன கடவுள் ஆயிடுவார். அவர் சொன்னார், இவர் கேட்டாருன்னு வந்துடும். அவர் சொன்னதை இவர் சுயமாக சிந்திச்சா இவருக்கு ஒரு ஐடியா உண்டு, இவருக்கு ஒரு முடிவு உண்டு, இவருக்கு ஒரு சிந்தனை உண்டு. இவர் சிந்தனை இவர் செயல்படுத்த ஆரம்பிச்சா உலகமா இருக்காதே. அப்ப இப்படி அறிவார்ந்து நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சால் ஒரு லைட்டே இப்படியா அவருக்கு இது உதாரணம். இது மாதிரி இதுக்கு முரணான உதாரணங்களும் சொல்ல முடியும். ஒரு பொருள் இரண்டாக இருப்பதற்கு உதாரணம் இருக்கிறது, ஒரு பொருள் ஒரு பொருளாகவே இருப்பதற்கு 1000 உதாரணம் இருக்கு. அது என்ன செய்வீங்க? ஒரு பொருள் இரண்டாக இருப்பதற்கு இப்படியும் இருக்கிறது, லைட்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் என்பது இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்குன்னு ரெண்டாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால், அப்படி ஒரு பொருள் இருப்பதை போல ஒன்று ஒன்றாக மட்டுமே இருக்கும் என்பதற்கு லட்சம் உதாரணம் இருக்க. மைக்காக மட்டுமே, இந்த கோணத்தில் இருக்கிற மைக்கு இந்த கோணத்தில் மட்டுமே, இப்படி இயங்குகிற மைக்கு இப்படி இயங்காது என்று சொல்வதற்கு இந்த மைக்கில் இது மாதிரி லட்சம் உதாரணம் இருக்கு. அந்த உதாரணம் தேவைப்படுறது. உதாரணத்தை வைத்துக்கொண்டு, அதுவும் கடவுளை நம்புகிற இந்த விவகாரத்தில் நீங்க உதாரணங்களை நம்பாதீங்க, ஆதாரங்களை தேடுங்க, சான்றுகளை தேடுங்க. என்ன சான்று இருக்கு? அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றுகளும் முடிவுகளும் என்ன என்று யோசித்தால் ஒன்று தான். ஒரு மனிதன் தான், 100 மனிதன் தான், ஒரு கடவுள் தான். ஒன்று இரண்டாக வாய்ப்பே இல்லை. நானே ரெண்டாக முடியாது, சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம். வேற டைமென்ஷன்ல நான் ரெண்டா மாறுவேன். எப்படி? நான் என் பையனோடு ஒப்பிடுகிற பொழுது தந்தை, என் தந்தையோடு ஒப்பிடுகிற பொழுது மகன், மனைவியோடு ஒப்பிடுகிற பொழுது கணவன், தம்பியோடு ஒப்பிடுகிற பொழுது அண்ணன், அண்ணனோடு ஒப்பிடுகிற பொழுது தம்பி. அவங்கவுங்க பார்வையில தான் நான் வேற. நான் ஒன்னா இல்லையா? நான் ரெண்டுன்றீங்களா? நான் அப்பாவாகவும் இருக்கிற காரணத்தால், நான் பிள்ளையாகவும் இருக்கிற காரணத்தினால், அப்பாவும் நானே பிள்ளையும் நானே, எனவே நான் 2 ஒத்துக்குவீங்களா? 1 ஒத்துக்குவீங்களா? ஒண்ணுதான். அந்த டைமென்ஷன்ல பார்வை வேற, இந்த டைமென்ஷன்ல பார்வை வேற. அப்படி நீங்கள் டைமென்ஷன் பார்வையை எடுத்தால் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கிறான். இதை உருவாக்கியது யார்? இறைவன் தான். இதை படைத்தது யார்? இறைவன் தான். விலங்குகளை படைத்தது யார்? ஒவ்வொரு விலங்குகளின் பார்வையில், பூச்சிகளின் பார்வையில், மீன்களின் பார்வையில், மனிதனின் பார்வையில், வானத்தின் பார்வையில், பூமியின் பார்வையில் பார்க்கின்ற கோணங்களில் நீங்கள் வித்தியாசப்படுத்தலாமே தவிர அதற்காக 2ன்னு சொல்ல முடியுமா? முடியவே. இது வேற அது வேற, இதையும் அதையும் படைக்கிறதுக்கு 2 தனித்தனி ஆற்றல் தேவை. அதனால 2ம் தனி சொல்லவே முடியாது. எனவே இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் வைக்கிற தாழ்மையான வேண்டுகோள், உங்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணங்களை ஓரம் கட்டி வைத்துவிட்டு நீங்கள் ஆதாரங்களை தேடுங்கள். உண்மைக்கு ஒருபோதும் உதாரணங்கள் போதுமானது இல்லவே இல்லை. உண்மைக்கு எப்பொழுதுமே ஆதாரங்கள் தான் தேவையானவை என்பது முதல் அறிவுரை. ஒன்று. ரெண்டாவது, அது உள்ளுக்குள்ள அடுத்த ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது மாதிரி தான் பைபிளையும் கொடுத்தாங்க, சத்திய வேதம் இது, இதை படித்து நேர்வழி பெறு. நீங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் கொடுத்துருக்கிறீங்க. அது சொல்லலையே தவிர, சொல்லணும்னு அப்படி தான் சொல்லுவோம். சொல்லணும்னு கேட்டால் இதுதான் சத்திய வேதம், இதை படித்து நேர்வழி பெறு, அதான் சொல்லுவோம். வேறு இந்து மதத்தினுடைய புனிதர்கள் அவங்க இவங்க யாரும் வந்தாங்கன்னா புராணங்களை எடுத்து கொடுத்து, இதோ புராணங்கள், இதுவே நம்முடைய முன்னோர்கள் வழங்கிய வேத கோட்பாடுகள், இதை படித்து நேர்வழி பெறு, இதை எல்லாருமே அதான் சொல்லுவான். நான் எதைத்தான் ஃபாலோ பண்ணுறது? இதுவும் சத்தியம், அதுவும் சத்தியம், அதுவும் சத்தியம், எங்கே போனாலும் எல்லாருமே நான் என்கிட்ட இருக்க தான் சத்தியம், அதை ஃபாலோ பண்ணுன்னா இப்போ நான் என்ன தான் செய்கிறது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம், இந்த சொல்லக்கூடிய ஆட்கள் யாரையும் நம்பாதீங்க. அதான் நான் உட்பட. நான் சத்தியம்னு சொன்னால் நம்பாதீங்க. நான் சொன்னதுக்காண்டி நீங்கள் எதுக்கு நம்புறீங்க? நீங்கள் எடுத்து புரட்டுங்க, சத்தியமா இல்லையா அது உங்களுக்கு பாடம் நடத்தணும். பைபிளை நீங்கள் எடுத்து புரட்டுங்க, அது சத்தியமா இல்லையா. ஒன்றை படித்தாலே சத்தியம் என்பதற்கு அசத்தியம் என்பதற்கு அதுவே சான்று. உலகத்தில் எல்லாமே அப்படிதான். ஒருத்தன் பொய்யனாக இருப்பதற்கு அவனே சான்றுகளை விட்டுட்டு போறான். திருடனை எப்படி பிடிக்கிறாங்க? அவன் விட்டுட்டு போன சான்றுகளை வச்சு தானே, அவன் தான் சான்று. அவனுடைய கைகளை விட்டு ரேகையை வச்சுட்டு போயிடலாம், யாரு சான்று? அடுத்தவன் வந்து இவன் ரேகையை பிடிச்சி ஒட்டி போட்டோ எடுத்து வச்சுட்டு போகலையே, இவன் எப்படி மாட்டினான்? இவனாவே மாட்டினான், இவன் கையாலே மாட்டினான், இவன் சப்தத்தாலே மாட்டினான். பொய்யாக இருந்தாலும் உண்மையாக இருந்தாலும் அது அதற்கு ஆதாரம். இது சத்தியமா இல்லையா? அதை திறந்து படியுங்கள், குர்ஆனை திறந்து படியுங்கள், பைபிளை திறந்து படியுங்கள், புராணங்களை திறந்து படியுங்கள், அதுவே உங்களுக்கு பாடம் நடத்தும். இது சத்தியமா அசத்தியமா? குர்ஆனை திறந்து படிச்சீங்கன்னா குர்ஆன் சொல்லுகிற சில பாடங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துறேன், யோசிச்சு பாருங்க. அதை நீங்க புரிந்து கொள்வதற்காக, குர்ஆனை படிக்கும்பொழுது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக நான் சொல்றதை நீங்க நம்பவே நம்பாதீங்க. மீண்டும் அதான் சொல்லுவேன், நான் சொல்றதை வச்சு முடிவெடுக்காதீங்க, அவர் சொல்றதை வச்சு முடிவெடுக்காதீங்க. உலகத்தில் எந்த மனுஷன் எதை சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதேனும் ஒரு ஆதாயம் இருக்கக்கூடும், உங்களை தவறாக வழிநடத்திவிடக்கூடும். எனவே உண்மையை தேடுகிற நீங்கள் யாருடைய பேச்சையும் ஏற்காமல் உண்மை எது என்பதை நேரடியாக கண்டு அதை அனுபவியுங்கள். குர்ஆன் எடுத்துக்கங்க, குர்ஆனை சத்தியம் என்று நான் சொல்லுகிறேன்.
குர்ஆன் சத்தியம் என்று சொல்லிட்டு குர்ஆன் அதற்கு ஒரு சான்று சொல்கிறது. ஒரு இடத்துல குர்ஆன் ஒரு கேள்வி கேட்கிறது, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா. இது குர்ஆன்ல வருகிற ஒரு வசனம். இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இந்த குர்ஆன் படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது வந்திருந்தால் இந்த குர்ஆனிலே அவர்கள் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். மனிதனால் உருவாக்கப்பட்டால் முரண்பாடு இருக்கும். ஏன்னா மனுஷன் ஒவ்வொரு காலத்திலையும் படிச்சு 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 அறிவை மேம்படுத்திக்கிட்டே இருப்பான். அறிவை மேம்படுத்தும் பொழுது நேற்றுக்கு தெரியாமல் இருந்தது இன்னைக்கு ஒன்று தெரியும், தெரியாமல் இருக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பான், தெரிஞ்ச பிறகு வேற ஒன்று சொல்லுவான். நேற்றுக்கு சரின்னு சொன்னது இன்னைக்கு தப்புமோ. ஒருத்தர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டாங்க 2 பேர். ஒருத்தர் 5 நிமிஷத்தில் வந்துட்டாரு, இன்னொருத்தர் 10 நிமிஷத்தில் வந்தார் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. சொன்ன உடனே இதில் யார் ஜெயிச்சவர்? யார் 5 நிமிஷத்தில் வந்தாரோ அவர் ஜெயிச்சவர், 10வது நிமிஷம் வந்தவர் தோத்துட்டார். அப்படிதான் எல்லாருமே ஈஸியாக சிம்பிளாக பதில் சொல்லிடுவோம். அடுத்து நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அந்த 2 பேரில் 10வது நிமிஷம் வந்தார்ல அவருக்கு வயசு 80, 5வது நிமிஷத்தில் வந்தார்ல அவருக்கு வயசு 18ங்க. இப்போ உங்களுடைய பதில ஒரு மாற்றம் வரும். 80 வயசு பெரியவரா, 18 வயசு சின்ன பையலா? 80 வயசுக்காரர் 10 நிமிஷத்தில் வந்தாருல, ஏப்பா அவர் தான் பயங்கரமான ஆளு. முடிவில் மாற்றம் வருமா வராதா? அப்ப முதல்ல அறியாமை இருக்கிற பொழுது நீங்கள் சரி என்பதை அறிவு வந்த பிறகு தவறு என்பீர்கள், அறியாமையில் இருக்கிற பொழுது தவறு என்றதை அறிவு வந்த பிறகு சரி என்பீர்கள். மனிதன் இப்படி கற்று கற்றுத்தான் தன்னுடைய அறிவை தன்னுடைய கருத்தை முன்வைப்பான். அவன் எழுதுகிற எந்த எழுத்தாக இருந்தாலும் அதிலே முதலில் சொன்னது ஒன்று. ஒரு மனுஷன் ஒரு 20 வருஷம் ஒரு பெரிய அறிவாளி எழுதின புத்தகத்தை பூரா நீங்க எடுங்க, ஆரம்பத்தில் அவன் சொன்ன செய்திக்கும் 20வது வருஷம் சொல்ற செய்திக்கும் இடையில 100கணக்கில் முரண்பாடு இருக்கும். அப்ப சரின்னு சொன்னதையெல்லாம் இப்ப தப்பும்பார், அப்ப தப்புன்னதையெல்லாம் இப்ப சரிம்பார். மனுஷன் எந்த மனுஷன் எழுதுனா இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்கங்க. ஒரு பெரிய அறிவாளிகள் குழு கூடி அமர்ந்து தொகுத்த ஒரு புத்தகம் அரசியலமைப்பு சட்டம். இது வழங்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்பதான் குடியரசு தினத்தை கொண்டாடி இருக்கிறோம். 1950 வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-75 வருஷம் கூட ஆகல. இந்த 75 வருஷத்துக்குள்ள 75 வருஷத்துக்கு முன்னாடி நாடே சேர்ந்து கொண்டாடி எல்லாம் கரெக்ட், எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, எந்த மாற்றமும் தேவையில்லைன்னு ஒத்துக்கிட்ட ஒரு புத்தகத்தில் 75 வருஷத்துல கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திருத்தங்கள். அன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு அது சரியில்லை, அது திருத்து, இந்த சட்டத்தை விட்டுட்டாங்க திருத்து, அது தப்புன்னு சொன்னாங்க, அது ரைட்டு, திரும்ப சேர்த்துக்க. 200 திருத்தங்களை நாம இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் செஞ்சிருக்கிறோம். என்ன காரணம்? அன்னைக்கு நமக்கு அறிவில்லாமல் இருந்துச்சு, சரின்னு சொன்னோம். 75 வருஷத்துல அவன் பல விஷயத்தை அனுபவத்தில் கண்ட பிறகு இது சரியில்லைப்பா, இதை மாத்து, இது சேரு, இதை திருத்து, இதை வையி. தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தோம், அன்னைக்கு இல்லை. குடும்ப வன்முறை சட்டம்னு கொண்டு வந்தோம், அன்னைக்கு இல்லை. போதைப் பொருளுக்கான சிறப்பு சட்டம்னு கொண்டு வந்தோம், அன்னைக்கு இல்லை. திருமண சிறப்பு சட்டம்னு இப்போ கொண்டு வந்தோம், அன்னைக்கு இல்லை. இதெல்லாம் புதுசு. புதுசுனா என்ன அர்த்தம்? அரசியலமைப்பில் திருத்திட்டோன்னு அர்த்தம். அன்னைக்கு இல்லாமல் இருந்துச்சு, இன்னைக்கு சேர்த்துட்டோம். ஏன்? அன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு எல்லாம் தெரியலப்பா, இதுக்கெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் இருக்குது. அப்ப மனிதன் எழுதிய எந்த எழுத்தாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிவாளி எழுதி இருந்தாலும் அதிலே மாற்றங்கள் உண்டு, முரண்பாடுகள் உண்டு. ஆனால் படைத்த இறைவன் அவனிடத்தில் அவன் தானே படைச்சான், அவன் தான் எல்லாம் தெரியுமே, அவனுக்கு முக்காலமும் தெரியுமே, கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் தெரியும், யார் யார் எப்படி வாழப்போகிறார் என்கிற தீர்மானத்தை தீர்மானித்தவர் அவன். அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க அவனுடைய எழுத்துல ஒரு முரண்பாடு வர முடியுமா? குர்ஆன் அதைத்தான் சொல்கிறது. படைத்த இறைவனை தவிர வேறு யாரிடம் இருந்தாவது இந்த புத்தகம் வந்திருந்தால், இந்த வேதம் வந்திருந்தால், இதிலே அவர்கள் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள். சவால் விடுறேன், ஒரே ஒரு முரண்பாட்டை நீ எடுத்து காட்டு பார்க்கலாம். குர்ஆன் சவால் விடுகிறது. ஒரே ஒரு முரண்பாடு. முதல் வசனத்தில் இப்படி இருக்கு, 18வது வசனத்துல அதுக்கு நேர் மாற்றமா இருக்கு பாரு அப்படின்னு ஒரு முரண்பாட்டை காட்ட முடியல சொல்லிட்டு குர்ஆன் காட்ட முடியல. அப்படின்னா இந்த குர்ஆன் படைத்த இறைவன் கடவுளிடமிருந்து கடவுள் தந்தா தான் முரண்பாடு இல்லாமல் இருக்கும். கடவுளை தவிர உலகத்தில் பிறந்த எந்த மனுஷன் தந்திருந்தாலும் முரண்பாடு இருக்கும். படிச்சு பார், நீங்க படிங்க, முரண்பாடு இருக்கானே தேடுங்க. படிக்க ஆரம்பிக்கும் போதே இப்படியே ஆரம்பிங்க. முதல் வசனத்தில் ஆரம்பிக்கும் போதே இதுல என்னென்ன எல்லாம் மாத்தி மாத்தி கடவுள் சொல்லி, கடவுளுங்கிற பேர்ல சொல்லி வச்சிருக்காங்கன்னு நான் கண்டுபிடிக்க போறேன்னு அப்படியே படிங்க. முடிவில் எந்த முரண்பாடும் இல்லை என்று சொன்னால் சத்தியமா அசத்தியமா நீங்களே முடிவிடுங்க. இல்ல முரண்பாடுகள் இருக்குன்னு வருதா, நீங்களே முடிவிடுங்க. நான் சொல்றதை கேட்டு சத்தியம்னு சொல்ல வேண்டாம்,
நான் சொல்றதை கேட்ட அசத்தியம்னு முடிவெடுக்க வேண்டாம். சத்தியமா அசத்தியமா நீங்களே அசை போட்டு பாருங்க. பைபிளை போட்டுங்க, இதே மாதிரி படிங்க. முரண்பாடு இருக்கா இல்லையா தேடுங்க. இருந்தா அசத்தியம், இல்லையா சத்தியம். புராணங்களை எடுங்க, பகவத்கீதை எடுங்க, ராமாயணத்தை எடுங்க, மகாபாரதத்தை எடுங்க. எதையெல்லாம் நீங்கள் இந்து மத நம்பிக்கையின் வேதங்கள் என்று நம்புகிறீர்களோ எல்லாத்தையும் எடுங்க. முரண்பாடு இருக்கா இல்லையா, இருந்தா அசத்தியம், இல்லையா சத்தியம். நம்புங்க. குழப்பம் தீர்ந்துருச்சு. நாம வெறுமனே அடுத்தவர்களை அவர் சொன்னார் இவர் சொன்னார் எவர் சொன்னார்னு கேட்டா காலம் முழுக்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 3 பேர்கிட்ட போயிருக்கிறீங்க, 3 பேர் சத்தியம் இருக்காங்க. நாலாவது புத்தர்கிட்ட போங்க, அவர் ஒரு சத்தியம் சொல்லுவாரு. சீக்கியர்கிட்ட போங்க, அவர் ஒரு சத்தியம் சொல்லுவாரு. யூதர்கிட்ட போங்க, அவர் ஒரு சத்தியம் சொல்லுவாரு. பாரிசிட்ட போங்க, அவர் ஒரு சத்தியம் சொல்லுவாரு. இது மாதிரி உலகத்தில் இன்னும் நிறைய பேர் நாங்க தான் சத்தியம் நாங்க தான் சத்தியம்னு சொல்லிக்கிட்டு லட்சம் பேர் தெரியணும். நீங்க கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிக்கவே முடியாது. நிஜமா கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் எதை அவர்கள் சத்திய புத்தகம் என்று தருகிறார்களோ அந்த புத்தகத்தை படித்து வாசித்து சத்தியமா அசத்தியமா என்பதை நீங்களே உங்களின் அறிவிற்கேற்ப முடிவெடுக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.